ரொம்ப நாளாக இடியாப்பம் சாப்பிடணும் போலவே இருந்தது. சரி கொழுக்கட்டை மாவு மீதி இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி இடியாப்பம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு சைடிஷ்ஷாக சென்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இதுதான் நான் எப்பொழுதுமே ரெடி பண்ணுவேன். பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். வெள்ளைக்கடலையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே வெங்காயம், தக்காளி நல்லா அரைச்சிட்டு நம்ம கறி மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய், கசகசா சேர்த்து அரைச்சி ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சென்னா மசாலா ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சரி இடியாப்பத்தை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இடியாப்பம் வச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிட்டு மாவு எடுத்து வச்சு நல்லா பிழிஞ்சாச்சு. ரொம்ப நாள் கழித்து செய்கிறனால கொஞ்சம் கை வலிச்சுது, டைட்டாக தான் இருந்தது. ஆனால் செம சாஃப்டாக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை கடை மாவு இவ்வளோ சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு. சரி ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாச்சு. எங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த இடியாப்பமும் சென்னா மசாலாவும் பிடிச்சிருந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.